உலகளவில் கள்ளக்காதல் அதிகமா உள்ள டாப் 10 நாடுகள் பத்தின தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமான தகவல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த உலகத்துல கள்ளக்காதல் அதிகமா இருக்கக்கூடிய டாப் 10 நாடுகளை பத்தின தகவலை தெரிஞ்சுக்கலாம். உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற அந்த காலகட்டத்துல விவாகரத்து டைவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா ஆகிட்டே இருக்கு. ஸோ காலையில கல்யாணம், சாயந்தரம் வந்து டைவர்ஸ்ன்ற அந்த நிலைமைக்கு வந்து நம்ம உலகம் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உலகம் வந்து பாத்தீங்கன்னா வேகமா சுத்துன்றாங்க. அதுக்கு ஏத்த போல வேகமா வந்து எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்கு. கல்யாணம் பண்றாங்க, கொஞ்ச நாள் வாழ்றாங்க, பிரிஞ்சு போயிடுறாங்க, சுமூகமா பிரிவு சொல்றாங்க, மறுபடியும் மீண்டும் ஒரு கல்யாணம் பண்றாங்க, மறுபடியும் டைவர்ஸ் பண்றாங்க. அதாவது ஒரு டைவர்ஸோட நிக்குதுன்னு பார்த்தா சில பேர் 1, 2, 3 அப்படி போயிட்டே இருக்கு. இது மட்டும் இல்லாம பல மேலை நாடுகள்ல பாத்தீங்கன்னா காலையில கல்யாணம் பண்ணிட்டு நம்ம இருக்கிற வரைக்கும் அந்த ஊர்ல இருக்கலாம். அதாவது சுற்றுலா பயணம் நீங்க போனீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம், வரும்போது அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இது மாதிரி எல்லாம் கூட இருக்கு. இப்படிலாம் இருக்கும். இருக்கிற இந்த காலகட்டத்துல நாம வாழ்ற அந்த 195க்கும் மேற்பட்ட நாடுகள்ல எந்த நாடுகள்ல அதிகப்படியா வந்து பாத்தீங்கன்னா கள்ளக்காதல் அப்படியே திருமணத்தை மீறிய உறவு, திருமணமானவர்கள் திருமண துணைக்கு அதாவது கணவனோ இல்ல மனைவியோ 2 பேருக்கும் தெரியாம வேறொரு கூட உறவு வைத்துக்கிறது தான் திருமணம் மீறிய உறவு அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இந்த கள்ளக்காதல் வந்து எந்த நாடுகள்ல அதிகமா இருக்கு அப்படின்றத நம்ம முழுவதும் விளக்கமா விரிவா பார்க்க போறோம். ஸோ அந்த ஆய்வறிக்கையில தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ 10 நாடுகள் வந்து அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ 10வது நாடுல இருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ 10வது நாடு உள்ள கள்ளக்காதல்ல எந்த நாடு 10வது இடத்தை பிடிக்குது அப்படின்ற தகவலை பார்க்கலாம். ஸோ கள்ளக்காதல் அதிகமா உள்ள நாடுகள் லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு கனடா. ஸோ கனடா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36% பேர் அங்க, அதாவது கனடாவில் உள்ள மொத்த மக்கள் தொகையில 36% பேர் திருமணம் ஆனவங்க லிஸ்ட்ல, அதாவது பாத்தீங்கன்னா மொத்த மக்கள் தொகையை நம்ம கணக்கெடுக்க கூடாது, திருமணம் ஆனவர்கள் அப்படி சொல்லக்கூடிய அந்த லிஸ்ட்ல 36% பேர், அதாவது 100 பேர் கல்யாணம் ஆகிதுன்னா 36 பேர் கள்ளக்காதல் தொடர்புல இருக்காங்க அப்படின்றத அந்த ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ கனடாவை தொடர்ந்து யுனைடெட் கிங்டம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா 9வது இடத்தை பிடிக்கிறாங்க. இவங்களும் அதே போலதான் 100 பேர் கல்யாணம் ஆயிருக்காங்க சொன்னா 36% 30 இருக்கக்கூடிய கல்யாணமான பர்சன்டேஜ் மக்கள்ல 36% மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கள்ள தொடர்புல இருக்குதா அந்த ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்தியிருக்காங்க. யுனைடெட் கிங்டம் தொடர்ந்து ஸ்பெயின் அடுத்த இடத்தை பிடிக்கிறது, அதாவது 8வது இடத்தை பிடிக்கக்கூடிய நாடு ஸ்பெயினா இருக்கு. ஸ்பெயின் வந்து பாத்தீங்கன்னா 39%, அதாவது 100க்கு 39 பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல கள்ள தொடர்புல இருக்காங்க. அதாவது கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ தெரியாம வேறொரு பெண்ணோட வேறொரு ஆணோட தொடர்புல இருக்கிறது தான் கள்ள தொடர்பா நம்ம முதல்ல சொல்லிட்டோம். ஸோ அது போல இவங்க கள்ள தொடர்புல இருக்கிறதா அந்த ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்திருக்காங்க. ஸ்பெயின் 39% கள்ள தொடர்புல இருக்கிறதா அந்த ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸ்பெயினை தொடர்ந்து 7வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு பெல்ஜியம். பெல்ஜியம் வந்து பாத்தீங்கன்னா 40%, 40% மக்கள் அங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது 100க்கு 40 பேரு கள்ள தொடர்புல இருக்கிறதா அந்த ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய மக்களும் அதிகப்படியா, அதாவது கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் வந்து தெரியாம வேறொருத்தர் கூட தொடர்பு வச்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறதா பாக்குறாங்க. கள்ள தொடர்பு அதிகமா இருக்கிற நாடுகள் லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு நார்வே. நார்வே வந்து பாத்தீங்கன்னா 41%. ஸோ அவங்களே பெல்ஜியத்தையும் இவங்க தாண்டி முன்னுக்கு வந்துட்டாங்க. 41% மக்கள், 100க்கு 41% மக்கள் திருமணமான மக்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் தெரியாம இது போல கள்ள தொடர்புல இருக்கிறதா அந்த ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்திருக்காங்க. இதனாலதான் நார்வே 6வது இடத்துல இருக்காங்க. உலக அளவில் கள்ள தொடர்பு அதிகமா உள்ள நாடுகள் லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு பிரான்ஸ். பிரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 43% மக்கள் அங்க கள்ளக்காதல் வந்து வச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அந்த ஆய்வறிக்கையில தெளிவா சொல்லிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய மக்களும் அதிகப்படியா கணவன் வந்து மனைவிக்கும் மனைவி வந்து கணவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தெரியாம உறவுகளை வச்சுக்கிறாங்கன்ற விஷயமா பார்க்கப்படும். இதனாலதான் பிரான்ஸ் 43% மக்கள் தொகையோட 5வது இடத்துல இருக்காங்க. 4வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு யாருன்னு கேட்டீங்கன்னா இத்தாலி. இத்தாலி வந்து பாத்தீங்கன்னா 45%. ஸோ இவங்க அவங்களையும் தாண்டி முன்னுக்கு வந்துட்டாங்க. 45% விழுக்காடு மக்கள் திருமணமான மக்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் தெரியாம கள்ள தொடர்புல இருக்கிறதா அந்த ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்தியிருக்காங்க. இத்தாலியை தொடர்ந்து ஜெர்மனியும் வந்து பாத்தீங்கன்னா 45%ஓட 3வது இடத்தை வந்து பிடிக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா 1க்கு மேற்பட்ட ஆண்களுடனும் 1க்கு மேற்பட்ட பெண்களுடன் தான் அங்க இருக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ உறவு வச்சுக்கிறதா சொல்றாங்க. ஸோ இதனாலதான் இத்தாலியும் வந்து பாத்தீங்கன்னா இத்தாலியும் தாண்டி இவங்க வந்து பாத்தீங்கன்னா 1வது இடத்துல இருக்காங்க ஜெர்மனி. ஸோ ஜெர்மனி 3வது இடத்தை பிடித்துக்கு முக்கியமான காரணம் 45% மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கள்ள தொடர்புல இருக்குதா அந்த ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்தியிருக்காங்க. கள்ள தொடர்புல அதிகமா இருக்கக்கூடிய நாடுகள் லிஸ்ட்ல 2வது இருக்கக்கூடிய நாடு டென்மார்க். டென்மார்க் வந்து பாத்தீங்கன்னா 46%. இவங்களை வந்து ஜெர்மனியும் முன்னுக்கு வந்துட்டாங்க. 46%, 100க்கு 46 பேர் அங்க வந்து பாத்தீங்கன்னா
கணவன் மனைவி தவிர்த்து மற்றவர்களுடன் உறவு வைத்துக்கிறதா பார்க்கப்படுது. இதனாலதான் டென்மார்க் 2வது இடத்துல இருக்காங்க. உலக அளவுல கள்ளக்காதல் அதிகமா இருக்கக்கூடிய நாடுகள் லிஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டாப் 9 வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ முதலாவது இருக்கக்கூடிய நாடு எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம பார்த்த நாடுகள் லிஸ்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் வந்து எதிர்பார்ப்பு இருந்திருப்பீங்க. ஜப்பானு இல்ல அமெரிக்கா இது மாதிரி சீனா இது மாதிரி விஷய நாடுகள் இருக்கும் அப்படின்னு நாம எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். நானும் இந்த ஆர்டிகளை படிக்கும் போது எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஸோ முதலாவது வர 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 நாடுகள் குறைஞ்சாது. இப்போ இன்னும் ஒரு நாடு தான் இருக்கு. ஸோ யாராச்சும் ஒருத்தர் இருப்பாங்கன்னு பார்த்தா, ஆனா யாருமே இல்ல. நாம சொல்லக்கூடிய விதத்துல ஐரோப்பிய நாடுகள் எந்த நாடுகளுமே முதலாவது இடத்துல இல்ல. ஆசிய நாடுகளை சேர்ந்த நாடுகள் தான் முதலாவது இடத்துல ஒரு பேரதிர்ச்சியா இருக்கு. ஏன்னு கேட்டா இந்தோனேஷியா தான் முதலாவது இடத்துல இருக்கு. ஸோ இந்தோனேஷியா நாமளே வந்து பதிவு போட்டிருப்போம். அங்க வந்து வாடகை மனைவிகளாவே இருப்பாங்க. சுற்றுலா பயணிலாம் நம்ம போனோம்னு சொன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் பண்ணி நம்ம கூட நம்ம ஒரு வாரமோ இல்ல ஒரு மாசமோ இல்ல ஒரு வருஷமே கூட நம்ம அங்க தங்கி இருந்தா நம்ம கூட அவங்க தங்கி இருப்பாங்க. அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ 1 hour லேட்டா நம்ம எக்ஸ்ட்ரா கூட பண்ணிக்கலாம். 2 நாள் இருக்குன்னு சொல்லிட்டு 3 நாள் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம், 4 நாள் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கூட பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை வந்து அங்க இந்தோனேஷியால இருக்கு அப்படின்னு விஷயமா பார்க்க. அப்படி இதனாலதான் இந்தோனேஷியால 51%, அதாவது 100க்கு 51 பேரு அங்க வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆண்களோ பெண்களோ அவங்க 2 பேருக்கும் தெரியாம அவங்க கள்ள தொடர்புல இருக்கிறதா அந்த ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்திருக்காங்க. ஸோ 51%, அதாவது 50க்கும் மேல அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 49 தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து நேர்மையா இருக்கிறதாவும், 51 பேர் பாதிக்கும் மேற்பட்ட ஆண்களோ பெண்களோ அவங்களுடைய கணவனுக்கும் மனைவிக்கும் வந்து தெரியாம அவங்க வேறு ஒருவருடன் தொடர்புல இருக்கிறதா அந்த ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்திருக்காங்க. ஸோ இந்த பதிவு மூலியமா இந்த உலகத்திலே கள்ள தொடர்பு அதிகமா இருக்கக்கூடிய டாப் 10 நாடுகள் பத்தின தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. நீங்க தெரிஞ்சுட்டா போல இந்த தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சு வச்சுன்னா அந்த பதிவை உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமான தகவல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.